அப்புறம் செல்ஃபோன் வந்து சார் செல்ஃபோனில் நன்மை இருக்குது சார், எத்தனையோ நன்மை இருக்குது, ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. நீங்கள் ஒரு ஹாப்பி பொங்கல் அடிச்சிடுறான் பொங்கல் அன்னைக்கு இந்த கிரீட்டிங் கார்டு தேடி அலைவோம் பாருங்க, பொங்கல் வாழ்த்துக்கு அட்டை தேடி அலைஞ்சி அந்த போஸ்ட்மேன் பொங்கல் அன்னைக்கு எத்தனை அட்டை கொண்டாடுறாருன்னு பார்க்கறதுக்காக காத்து கிடந்த போது கிடைச்ச சந்தோஷம் ஹாப்பி பொங்கல்னு போடுற மெசேஜில் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுலேயும் ஹாப்பின்னு HAPPYயும் போட மாட்டேங்கிறாங்க, HBY. ஹாப்பி கிடையாது, பொங்கல் அப்படிங்கிற நேரத்தில் பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு பொண்கள்லாம் மார்கழி மாதம் தை பொங்கல் அன்னைக்கு வீடெல்லாம் கோலம் போடுறது, வாசலில் பெண்கள்லாம் உட்காந்து கோலம் போடுறது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கறது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எந்த வீட்டு வாசலில் வெடி அதிகமாக வெடித்து குப்பை அதிகமாக கிடக்குன்னு போய் பார்த்தது. நீங்கள் எல்லாம் போச்சு. ஒரு லெட்டர் எழுதுறதுல இருந்த சந்தோஷம் செல்ஃபோனில் மெசேஜ் போடுறதுல கிடையாதுங்க. அதுவும் இந்த ரீஃபில் பேனா விட்டுருங்க, இங்கு பேனாவில் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அது ஒரு சந்தோஷமான உணர்வு பரிமாற்றம் சார். மெட்ராஸில் படிக்கிற பையன் தென்காசியில் அம்மா இருக்கா, தென்காசியில் இருக்கிற அம்மாவுக்கு மெட்ராஸில் படிக்கிற பையன் கடிதம் எழுதுறான் இங்கு பேனா வச்சு. அம்மா படிக்கிற போது என் புள்ள அழுதுகிட்டே எழுதியிருக்கான் கடிதம். எப்படி கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சா? அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே எழுதியிருக்காயா, அந்த கண்ணீர் பட்டு இங்கு பேனாவுடைய எழுத்து 2 அழிஞ்சிருக்கு. என் பிள்ளை என்னை நினைச்சு அழுதுகிட்டே. ரீஃபில் பேனா இங்கு அழியாது சார், அழியாது. எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ இப்படி சொல்லி முடிப்போம். 4-வே வந்துருச்சுல. 4-வே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தூரம் சுருங்கவில்லை, நேரம் சுருங்கி விட்டது. பயண தூரம் சுருங்கவில்லை, அதே 500 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு காலத்தில் 12 மணி நேரம் போன பிரயாணம் இன்னைக்கு 5 மணி நேரத்தில் போயிடுறோம். ஆனால் பஸ்ஸோ காரோ ஊர் ஊரா உள்ளுக்குள்ளே போய் போனோம்ல 4-வே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகையில் முறக்க 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 என்ன கிக்கு தெரியுமா? அது அந்த அந்த பஸ்ஸு வழியாக தலையை விட்டானே ஒரு முறுக்குடனே பூ பெண்களுக்கு பூ 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 பூ. அதை விட நான் சிவகாசியில் வேலை பார்க்கையில் சிவகாசினே சொல்ல மாட்டாயா அந்த கண்டக்டரு. வாசலில் நின்றுட்டு பீடியை பற்ற வச்சுட்டு செவாச்சே செவாச்சே செவாச்சே. மதுரையில் போனீங்கன்னா மய மய மய. மெட்ராஸில் சொன்னால் எல்லோரும் கொடை விரிச்சிருவோம். ஏன்னா மெட்ராஸில் மயன்னா மழைன்னு அர்த்தம். இவன் மைய 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 மையம்மா. இன்னைக்கு ஏறி உட்காருனா நேராக கொண்டு ஒன்றும் கிடையாது. சரி, அதை விட இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மின்சாரம் இருக்குல்ல, இது பெரிய வசதின்னு நம்ம பேசணும்ல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் தெருவில் 7 மணி 7:30 மணிக்கு விளையாடிக்கிட்டு கிடப்போம். ஒரு 10 பிள்ளைகள் தெரு பிள்ளைகள் பூரா. தெருவில் கரண்ட்டு டகார்னு ஆஃப் ஆகும். கரண்ட்டு கட்டானோன்னா இருட்டாயிரும். ஓன்னு கத்தி விளையாடிக்கிட்டு இருந்த நாங்கள் பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல. இருட்டில் விளையாட முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வரும். என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? கரண்ட்டு வந்தா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு வசதி பெருகி போச்சு. கரண்ட் இப்படி போனால் வீட்டில் இன்வெர்டர் இருந்தா, கரண்ட் போனால் இன்வெர்டர் இருந்தா உடனே கரண்ட் வருது. புரியுதுங்களா? இருட்டு உடனே விலகி விடுகிறது, ஆனால் அதில் இன்பம் இல்லை. இருட்டாக இருந்து வெளிச்சம் வருகிற போதுதான் இன்பமாக இருந்தது. சமையல் பூரா கேட்ஜெட்ஸ். விறகடுப்பில் சமைச்ச சமையல், மண்பானையில் சமைச்ச சமையலில் உள்ள ருசி
குக்கரில் வரமாட்டேங்குது. அந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, அந்த பையில நடு ரோட்டில் வச்சு அடிக்கணும். 7 நாளைக்கா ஒரே குழம்பு. கணவன் கேட்குறான், இன்னைக்கு என்ன குழம்பு? குழம்பு என்ன குழம்புன்னு கேட்டா, குழம்பு 7 நாளைக்கு முன்னாடி வச்சது, இது என்னன்னு கண்டுபிடி. அவன் எல்லாம் சயின்டிஸ்டா, இது என்ன குழம்புன்னு கண்டுபிடில. அன்னைக்கு பாட்டி ரசம் வச்சானா சார், 15 பேருக்கு சமைப்பா சார், கையில் இப்படி உப்பு அள்ளி அப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் சார் உப்பு. எங்கள் ஆச்சி 15 பேருக்கு சமைப்பா கூட்டு குடும்பத்தில். சும்மா அப்படி குத்து மதிப்பாக அப்படி எடுத்து பாப்பா, இத்தனை பேருக்கு இவ்வளோ ரசம், இதுக்கு இவ்வளோ உப்பு. இன்னைக்கு அது என்ன ஃபோனு, இந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு சமைத்து பார். அது அவன் தெளிவாக தான் சொல்லியிருக்கான். சாப்பிட்றாத, என்ன சமைச்சு பார், சாப்பிட்றாத. அவள் சமைச்சு வச்சிருக்கா, அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு உயிர் பயம் இருந்ததுன்னா ஓடி போயிரு, சமைத்து பார். தண்ணீரை ஊற்றவும் ஊற்றியாச்சு, பருப்பை போடவும் போட்டாச்சு, அரிசியை போடவும் போட்டாச்சு. 15 நிமிடம் கொதிக்க விடவும் கொதிக்க விட்டாச்சு. பொங்கல் ரெடி ஆக மாட்டேங்குது. ஒன்று அத்தைக்கு மாமியாருக்கு ஃபோன், அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகத்தை பார்த்து பார்த்து போட்டதே, இன்னும் பொங்கல் வேகவே மாட்டேங்குது அத்தை. ஏன்னா அடுப்பை பற்ற வச்சா தானே. ஏன்னா அதில் அந்த புத்தகத்தில் அடுப்பை பற்ற வைக்கணும்னு வரி இல்லை. இது இந்த காலம் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஒரு தீபாவளி பொங்கல் இதை சொல்லி நிறைவு பண்ணுறேன். தீபாவளி பொங்கல்னா எவ்வளோ கிக்கு சார் அந்த காலத்தில். ஏன்னா அப்போ மட்டும்தான் சார் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாருங்க ஐயா. இன்னைக்கு மாதத்துக்கு ஒன்று. எனக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, என் பிள்ளைக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, அவளுக்கு பர்த்டேனாலும் 2 சேலை. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு புது சேலையில் என்ன கிக்கு இருக்கும்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சேலை, கிக்கு, சந்தோஷம். அந்த சேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சந்தோஷம். ஒரு ரேடியோ, இன்னைக்கு டிவி வந்துச்சு, அம்மா சொன்னாங்களே டிவி வந்துருச்சு. ஒரு ரேடியோ பெட்டியில் கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு டிவியில் கிடைக்குதா சார்? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொண்டாந்து ஒரு பிலிப்ஸ் ரேடியோ வாங்கி வச்சார் சார். காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்து அந்த சுவிட்சை போட்டுட்டு அதில் மேஜிக் ஐன்னு ஒன்று இருக்கும், பச்சை கலரில் மெதுவாக லைட் வரும். அவனுக்கெல்லாம் தெரியாது, மண்டே ஆட்டாது, தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டக்கூடாது. நீ என்னைக்கு ரேடியோ பார்த்த? மேஜிக் ஐ அப்படின்னு அந்த பச்சை லைட் அப்படி மெதுவாக வரும். அது முழுசாக வர்ற போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சே, எம்ஏ பாஸ் பண்ண போது கூட அவ்வளோ சந்தோஷம் வரல சார். அதே மாதிரி அந்த நியூஸ் கேட்டால் நியூஸ் மட்டும்தான் காதில் கேட்கும். இப்போ டிவியில் நியூஸ் வாய்ச்சா பாதி நியூஸ் கூட புரிய மாட்டேங்குது. அவள் போட்டிருக்க லோலாக்கு, அவள் போட்டிருக்க மூக்குத்தி, யார் அந்த நியூஸ் வாசிக்கிறவ கட்டியிருக்க சேலை, இதெல்லாம் பெண்கள் சைடு. ஆண்கள் நியூஸ் வாசிக்கிறவளே சூப்பர். அப்புறம் நியூஸுக்கு எங்கே போக, நியூஸ் போன மாதம் வாசித்த அம்மா அளவுக்கு இவ இல்லையே, சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லை போச்சா. அன்னைக்கு ஒளியும் என்னமோ சாதாரண தினம் சினிமா வந்து இந்த பொண்ணு, நாங்கள் தினம் சினிமா பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமாவுக்கு தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. வார்த்தை என்ன, தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. அதுலேருந்து கிக்கு இன்னைக்கு இருக்காமா. அந்த ஒளியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அதுக்காக ஓடி ஆடுவோம். வெளியில் போயிருந்தா வீட்டுக்கு ஓடி ஆடுவோம் கேட்குறதுக்கு. பினாக்கா கீத் மாலா ரேடியோவில் இந்தி பாட்டு. மொழி புரியாது ஆனால் இசை புரியும், மொழி புரியாது இசை புரியும். ரசித்த காலம் அது போச்சு. அப்புறம் செல்ஃபோன் வந்து சார், செல்ஃபோனில் நன்மை இருக்குது சார், எத்தனையோ நன்மை இருக்குது. ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. நீங்கள் ஒரு ஹாப்பி பொங்கல் அடிச்சிடுறான்,
பொங்கல் அன்னைக்கு இந்த கிரீட்டிங் கார்டு தேடி அலைவோம் பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கு அட்டை தேடி அலைஞ்சு அந்த போஸ்ட்மேன் பொங்கல் அன்னைக்கு எத்தனை அட்டை கொண்டாடுறாருன்னு பார்க்கறதுக்காக காத்து கிடந்த போது கிடைச்ச சந்தோஷம் ஹாப்பி பொங்கல்னு போடுற மெசேஜில் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுலேயும் ஹாப்பின்னு HAPPYயும் போட மாட்டேங்கிறாங்க, HBY. ஹாப்பி கிடையாது பொங்கல். அப்படிங்கிற நேரத்தில் பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு பொண்கள்லாம் மார்கழி மாதம் பொங்கல் அன்னைக்கு வீடெல்லாம் கோலம் போடுறது, வாசலில் பெண்கள்லாம் உட்காந்து கோலம் போடுறது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கறது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எந்த வீட்டு வாசலில் வெடி அதிகமாக வெடித்து குப்பை அதிகமாக கிடக்குன்னு போய் பார்த்தது. நீங்கள் எல்லாம் போச்சு. ஒரு லெட்டர் எழுதுறதுல இருந்த சந்தோஷம் செல்ஃபோனில் மெசேஜ் போடுறதுல கிடையாதுங்க. அதுவும் இந்த ரீஃபில் பேனா விட்டுருங்க, இங்கு பேனாவில் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அது ஒரு சந்தோஷமான உணர்வு பரிமாற்றம் சார். மெட்ராஸில் படிக்கிற பையன் தென்காசியில் அம்மா இருக்கா, தென்காசியில் இருக்கிற அம்மாவுக்கு மெட்ராஸில் படிக்கிற பையன் கடிதம் எழுதுறான் இங்கு பேனா வச்சு. அம்மா படிக்கிற போது என் புள்ள அழுதுகிட்டே எழுதியிருக்கான் கடிதம். எப்படி கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சா? அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே எழுதியிருக்காயா. அந்த கண்ணீர் பட்டு இங்கு பேனாவுடைய எழுத்து 2 அழிஞ்சிருக்கு. என் பிள்ளை என்னை நினைச்சு அழுதுகிட்டே. ரீஃபில் பேனா இங்கு அழியாது சார், அழியாது. இங்கு அழியாது, அங்க பாசம் அழியாது. இங்க இங்கு அழியாது இந்த காலத்தில், அன்னைக்கு பாசம் அழியாது. இதெல்லாம் சிந்திச்சு நிறைய மருத்துவம் அது இது கழுத எல்லாம் முடிங்க. பேசிகிட்டே இருக்கலாம். காதல் நீ நம்ம சொன்ன காதல். சங்க காலத்தில் ஒரு பாட்டு, காதலன் காதலியை கட்டி பிடிக்க போகிறான். காதலி சொல்கிறா எங்கள் அக்கா இருக்கா, இங்கே வேண்டாம், வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்க. அவன் சுற்றி பார்க்கான். அன்னைக்கு இருந்தே அந்த பேரும் அப்படி தான் இருந்திருக்கான். ஆம்பளைய சுற்றி பார்க்க அக்காவையும் காணும் பக்காவையும் காணும். எங்கே அக்கா இல்லை வா. அப்போ சொன்ன ஒரு பாட்டு எழுதுகிறான். பாட்டு வரிங்க ஆகும் இல்லை. ஒரு புன்னை மரம் நிற்கிது. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நட்டு வச்சது இந்த புன்னை மரம். இந்த புன்னை மரம் வளர்ந்து நிற்கிது. உறவு முறையில் பார்த்தா எங்கள் அம்மா முதல்ல பெற்று வளர்த்தது இந்த புன்னை மரத்தை தான். அதனால் இந்த புன்னை மரம் என் அக்கா முறை. இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்தில் இருந்து கட்டி பிடிக்க வேணான்னு சொன்னது அந்த கால காதல். இன்னைக்கு நான் சொன்னல, கத்திரி வெயிலில் கழுத எரும மாட்டை விட சூடு சொல்கிற இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ இப்படி சொல்லி முடிப்போம். 4வே வந்துருச்சுல. 4வே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தூரம் சுருங்கவில்லை, நேரம் சுருங்கி விட்டது. பயண தூரம் சுருங்கவில்லை, அதே 500 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு காலத்தில் 12 மணி நேரம் போன பிரயாணம் இன்னைக்கு 5 மணி நேரத்தில் போயிடுறோம். ஆனால் பஸ்ஸோ காரோ ஊரா உள்ளுக்குள்ளே போய் போனோம்ல 4வே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகையில் முறக்க 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 என்ன கிக்கு தெரியுமா? அது அந்த அந்த பஸ்ஸு வழியாக தலையை விட்டானே ஒரு முறுக்குடனே பெண்கள் போ 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 போ. அதை விட நான் சிவகாசியில் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கையில் சிவகாசினே சொல்ல மாட்டாயா அந்த கண்டக்டரு. வாசலில் நின்றுட்டு பீடியை பற்ற வச்சுட்டு செவாச்சே செவாச்சே செவாச்சே. மதுரையில் போனீங்கன்னா மய மய மய. மெட்ராஸில் சொன்னால் எல்லோரும் கொடை விரிச்சிருவோம். ஏன்னா மெட்ராஸில் மயன்னா மழைன்னு அர்த்தம். இவன் மைய 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 மையம்மா. இன்னைக்கு ஏறி உட்காருனா நேராக கொண்டு ஒன்றும் கிடையாது. சரி, அதை விட இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மின்சாரம் இருக்குல்ல, இது பெரிய வசதின்னு நம்ம பேசணும்ல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் தெருவில் 7 மணி 7:30 மணிக்கு விளையாடிக்கிட்டு கிடப்போம். ஒரு 10 பிள்ளைகள், தெரு பிள்ளைகள் பூரா. தெருவில் கரண்ட்டு டகார்னு ஆஃப் ஆகும்.
கரண்ட் கட் ஆனோன்னு இருட்டாயிரும். ஓன்னு கத்தி விளையாடிக்கிட்டு இருந்த நாங்கள் பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல. இருட்டில் விளையாட முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வரும். என்ன செய்வோம்னு நினைக்கிறிய? கரண்ட்டு வந்தா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு வசதி பெருகி போச்சு. கரண்ட் இப்படி போனா வீட்டில் இன்வெர்டர் இருந்தா, கரண்ட் போனா இன்வெர்டர் இருந்தா உடனே கரண்ட் வருது. புரியுதுங்களா? இருட்டு உடனே விலகி விடுகிறது, ஆனால் அதில் இன்பம் இல்லை. இருட்டாக இருந்து வெளிச்சம் வருகிற போதுதான் இன்பமாக இருந்தது. புரியுதுங்களா? இதாங்க தீர்ப்பு. அப்போ இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னால் அது எப்படிங்க சரியாக வரும்? அப்படின்னா 2 தலைப்பு போட வேணாம்ல. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். என்ன காம்ப்ரமைஸ்னா, மனிதனுக்கு மூளையாலும் மகிழ்ச்சி கிடைக்கும், மனதாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். அறிவு மகிழ்ச்சி தானே, அறிவு மகிழ்ச்சி தானே, நாலேஜ் இஸ் பவர். அப்போ மனிதனுக்கு மூளையால் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி இந்த காலம், மனதால் மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி அந்த காலம். மனதால் கிடைத்த மகிழ்ச்சி அந்த காலம், மூளையால் கிடைக்கிற மகிழ்ச்சி இந்த காலம். ரெண்டையும் நம்ம விளைக்கிற முடியாது. நமக்கு மூளையும் வேணும், மனமும் வேணும். நமக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரும் வேண்டும். பயிர்களுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். வள்ளலார் அந்த காலம், ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த காலம். பெரியோர்களே, மனதாலும் மூளையாலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பக்குவப்படுத்துவோம், பரிமாறிக்கொள்வோம். புத்தக திருவிழாவின் மூலமாக எல்லோரும் இன்பிற்றிருப்போம். நன்றி. தேரான் தெளிவன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும், அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும், ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும், அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும், ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும், அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும், ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும், அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும், ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரை சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும், ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும்,
அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவுன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவுன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவுன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவுன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும். தேரான் தெளிவுன் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் முயுவ விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்தியபின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தைத் தரும். கலைஞர் விளக்க உரை. ஆராயாமல் ஒருவரைத் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வதும் ஆராய்ந்து தேர்வு செய்து ஏற்றுக்கொண்டபின் அவரைச் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தைத் தரும்.